தமிழ் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் ஹாய் சொல்லிட்டு உங்களுக்கு அமேசிங்கான டிஃப்ரெண்டான கேஜெட்லாம் காட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியால நான் இருந்தேன். ஸோ அதனால நான் சூஸ் பண்ண இடம் தான் எக்ஸ்பிரஸ் அவென்யூல இருக்க நயா கேஜெட். இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூல இருக்க நயா கேட்ஜெட் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கேட் 1 இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. தென் இங்க என்னம்மா இருக்கு, நீ என்னம்மா சொல்ல வர அப்படின்றது நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, இங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா அமேசிங்கான இது வரைக்கும் பார்க்காத மாதிரியான திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை நான் இப்போ ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்களே அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஓ இந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்க இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்கல்ல. அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. எப்பவுமே ஒரு ஷாப் உள்ள வந்தோம் அப்படின்னா அங்க என்னென்ன இருக்கு, இப்போ ட்ரெஸ் கடை அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் இங்கே வந்து கேட்ஜெட் ஐட்டம் அப்படின்றதுனால கேமிங்லேருந்து கிச்சன் ஐட்டம்லேருந்து டிவி, அடுத்து தென் நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து எப்படி டெக்னாலஜிக்கலாக எப்படி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால நான் என்னென்னு சொல்லிட்டு பேசிக்காக சொல்கிறேன். அது வந்து லாஜிடெக், தென் கேமிங் அண்ட் வெல்னஸ், ஹை பிரைஸ், மெக், கிச்சன் எய்ட், நெஸ்ப்ரெஸோ, அடுத்து ஜூரா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டம். தென் வந்து ஜிம்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்ல, அந்த மாதிரி வெல்னஸ்க்கு என்னென்ன வேணுமோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து காஃபி மிக்சர், அடுத்து காஃபி வந்து எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணணுமோ அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. தென் காஃபி மேக்கிங் வந்து அதுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அது வச்சிருக்காங்க. பேக் சைடு வந்து டிவி. எனக்கு இன்னொரு ஐட்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம டிவி வந்து செவத்துல பார்த்துருக்கோம், பட் அதையே வந்து ஒரு பெட்டியில பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்லாம் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போய் பார்ப்போம். ரியலி அமேசிங், செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். லைக் நான் எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணேன். தென் சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ்மே வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸில் இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய திங்ஸுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணலாமே என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்தேன். அப்படியே ரியலாக கார் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. லைவ் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம எதுக்காண்டி வந்தோம், என்ன எதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வந்தோம் அப்படின்றதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஸோ ரியலி அமேசிங். எனக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஸோ இதே மாதிரி இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்பவே நான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எனக்கு ஜாலியாக இருக்குப்பா. எனக்கு சொல்லப்போனால் ஒவ்வொரு ஐட்டமாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு ஜாலியாக இருக்குது. தென் அது மட்டும் இல்லை, அது எல்லாருமே நான் உங்கள்கிட்டையும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும், ஸோ டிஃப்ரெண்டான திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் பாருங்கள். தென் நான் ஃபுல்லாக வந்து முடிச்ச பிறகு இன்னும் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன் என்னன்ட்டு. நான் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஒரு டிவியை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே அடிச்சு கொண்டு போய் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்போ காட்ட போகிறேன். இது பெட்டியா, ஒரு மேஜிக் காட்டுற மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம எது கனெக்ட் பண்ணி பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம், எங்கே கொண்டு போகணுனாலும் நம்ம இதை கொண்டு போய்க்கலாம். நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே போய் மூவிலாம் வந்து போட்டு பார்த்து செம்மையாக இருக்குல்ல. இப்போ எங்கள் ரிமோட்டு, தென் இது வந்து டச். நம்ம ஏதாச்சும் கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணி இந்த இதில் நம்ம பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. இந்த செஸ் விளாண்டுக்கலாம். ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் விளாண்டுக்கலாம். அமேசிங்கில் இன்க்ரீடியபிள் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இன்னும் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த ஐட்டம்ஸாக நம்ம பார்க்க போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அருமையான அட்டகாசமான ஒரு சின்ன மினி ரோபோ வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது குட்டீஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ரோபோஸ். இதில் குட்டீஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே சொல்லும். தென் இதில் கால்குலேஷன் பண்ணுறது, தென் நம்ம ஏதாச்சும் ஒரு திங்ஸை காமிச்சு அது வந்து சொல்ல வைப்போம்ல, அந்த மாதிரியே இருக்குது. தென் யூடியூப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கிட்ஸ் மோடுக்கு மட்டும் ஏதாவது கிட்ஸ்க்கு வந்து வீடியோஸ் காட்டணும், தென் அந்த பொம்மைகள்லாம் வந்து விளாட்றதுலாம் வந்து உட்காந்து பார்ப்பாங்களா ரெஸ்ட், அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த ரோபோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான மினி ரோபோ. ஸோ இது நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஐட்டம் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பர்சன்ஸ்லாம் வந்து செடியில் ரொம்ப அப்படியே உயிரை கொடுத்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் நான் காட்ட போகிறேன்.
ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும், இதில் புதினா, கொத்தமல்லி, தென் தக்காளி, இந்த சீட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டிருப்பாங்க. இதை நார்மலாக நம்ம உள்ளே வச்சு வாட்டர் வந்து கண்டென்ட் உள்ளேயே நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம இதை அப்படியே வச்சு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். தென் இது தவிர்த்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதுக்கடுத்து நம்ம அதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸை வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம நார்மலாக வாட்டர் வந்து உள்ளே கொடுத்து இந்த லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும். இது அவுட்புட்டில் எப்படி இருக்கும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த கேட்ஜெட்டில் வந்து நம்ம என்னென்ன சீட்ஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி வளர்ந்துருக்கும். நம்ம வீட்டிலேயே வந்து வளர்க்கணும், அதை டிஃப்ரெண்ட்டாக வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட் இருந்தனால தான் இதை உடனே நான் காமிச்சேன். ஸோ இதை தவிர்த்து இன்னமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்க போகலாம். அடுத்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம டிவியில் தென் சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆட்டோமேட்டிக் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து டோருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஆட்டோமேட்டிக் மிஷின். ஸோ இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாக் போடணும்னா இங்கே லாக் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தென் கேமரா ஃபெசிலிட்டிஸ், நம்மளோட நம்பர், சீக்ரெட் நம்பர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தென் காலிங் பெல் இருக்கு. இது தவிர்த்து இதில் வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. டச் ஸ்க்ரீன் பேனல் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் ரெசல்யூஷன், 2-way ஆடியோ, லைவ் மானிட்டரிங் டே அண்ட் நைட், இன்ஸ்டன்ட் விசிட்டர் வீடியோ கால், அன்லாக் தி டோர், ஆட்டோமேட்டிக் ஸ்லைட் ஷோ, ஈஸி ஃபோட்டோ அப்லோட், அப் டு 8 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட டோரில் ரொம்பவே கிளாஸியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்கு. இப்போ என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து நான் வச்சிருந்தேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இல்லை நார்மலாக உள்ளே போகணும் அப்படின்னா இந்த கீ கொடுத்து நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கலாம். தென் இது எல்லாமே சேர்த்து ஒரு எக்கோ சிஸ்டமாக இது ஒர்க் பண்ணும். தென் இங்கே ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடு, நம்ம உள்ளே இருக்க டோருக்குமே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டோர் வந்து பார்த்து அழகாக நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த டோரில் நம்மளுக்கு செக்யூரிட்டியாக சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ பல விஷயங்களில் இதுவும் ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தில் பல விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ இதை தவிர்த்து வேறு இன்னும் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மார்ஷல் ஸ்பீக்கர். மார்ஷல் ஸ்பீக்கர்னு சொல்கிறத விட இது வந்து ரோலெக்ஸ் ஸ்பீக்கர் சொல்லலாம். இப்படி ஷோல்டரில் வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஸ்பீக்கர். இது வந்து கிடைக்கவே கிடைக்காது, ரொம்பவே ரேர் பீஸ். தென் அது மட்டும் இல்லை, இதோட பேஸ் வந்து செம்மையாக இருக்கும். வால்யூம்னாலும் சரி, ட்ரிபிள்னாலும் சரி, எல்லாமே அமேசிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் வந்து ரொம்பவே ரேர். அது வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்க இந்த இடத்துல இது கிடைக்கிது. தென் இது மட்டும் இல்லை, இதுலேயே வந்து ஹெட்செட்டு, ஏர்பேடு, இங்கே ஸ்பீக்கர்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. தென் கலர்ஸும் வச்சுருக்காங்க. இது வந்து பெரிய பெரிய சைஸ்ல இருந்து நம்ம ஹேண்ட்ல எடுத்துட்டு போற மாதிரி, கேரி பண்ணி எடுத்துட்டு போற மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் கூட இருக்கு. ஸோ நம்ம வந்து இது ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றதை விட இது பெட்டரான ஒரு ஸ்பீக்கர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மார்ஷல் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிராண்ட். ஸோ இதுல எல்லாமே வந்து அமேசிங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே இது கிடைக்கிறது ரொம்ப ரேர். அது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து வாங்கணும், ஸோ பிராண்டடா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்கே லொக்கேட் ஆயிருக்க இடத்துல வந்து நீங்க வாங்கிக்கலாம். நயா கேட்ஜெட்ல இன்னைக்கு நிறைய திங்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, ரசமாக இருந்துச்சோ அதை வந்து எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ இந்த செக்மெண்ட்டை, அதாவது வைப் அண்ட் எக்ஸ்ப்ளோர், இந்த செக்மெண்ட்டில் வந்து இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும். தென் இது தவிர்த்து இந்த செக்மெண்ட்டில் வேறு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் ஐ தமிழ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் எதை பற்றின வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது ரிலேட்டடாக உங்களுக்கு முடிஞ்ச மாதிரியான உங்களுக்கு ஃபேவரட்டான வீடியோஸ்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம்.